வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வாங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி திங்கக்கிழமை நடைபெறுது பாக்கியதாரா கம்பெனி. இந்த பாக்கியதாரா கம்பெனிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. 4வது மாதம் 2026 இன்றைக்கி நடைபெறக்கூடிய திங்கக்கிழமை பாக்கியதாரா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 51. இந்த 51வது ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக நம்ம கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இப்போது நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 672ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒரே நம்பராக 7 உறுதியாக வரும்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே பி போர்டில் வந்துருந்துச்சு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா போர்டு நம்பர்ஸ் படி நம்ம கொடுத்ததில் சி போர்டில் 2 கொடுத்துருந்தோம். வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஆல் போர்டு கொடுத்த வின்னிங்கை நீங்களே பாருங்கள். முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம ஒரே நம்பராகவே கண்டிப்பாக 100 செட்டு கூட நீங்கள் வைக்கலாம். 7ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நம்ம கொடுத்த நம்பர் ஆல் போர்டில் பி போர்டில் வந்திருக்கு. 7ங்கிறது நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைபெறக்கூடிய பாக்கியதாரா கம்பெனிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா பி போர்டில் நீங்கள் 0 எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் பி போர்டில் 0ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. சி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராகவே ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. ஏ போர்டில் நீங்கள் 9ஐயும் 5ஐயும் எடுத்துக்கலாம். பி போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நமக்கு 9 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 0வையும் 9ஐயும் நீங்கள் எடுத்துக்கலாம். பி போர்டில் சி போர்டில் 5ஐயும் 7ஐயும் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். 5 7 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 100% ஸ்ட்ராங்கான நம்பராகவே ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சி போர்டில் 5ஐயும் 7ஐயும் எடுத்துக்கலாம். பி போர்டில் 0வையும் 9ஐயும் எடுத்துக்கலாம். ஏ போர்டில் 9ஐயும் 5ஐயும் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா போர்டு நம்பர்ஸில் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவே கொடுத்துருக்கோம். பாக்ஸில் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பர் இன்றைக்கி பாக்ஸில் 517 ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 517 பாக்ஸ். அனைத்து நம்பர்களுமே 517 எல்லாருமே எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பரில் 051 வர்றதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாக்ஸில் வைக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே 051ஐயும் 517ஐயும் பாக்ஸ் நம்பராக எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். பிசி மட்டுமே இன்றைக்கி டேரேட்டாக வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே கலந்து பார்க்கையில் இன்றைக்கி பிசியில் 05 உறுதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். 05 பிசியில் டேரேட்டாக வரலாம்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். முன்னாடி நாள் நம்பர் அப்படியே நமக்கு ரிப்பீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 27 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா 95 வர்றதுக்கும் பிசியில் வாய்ப்பு இருக்குது. டேரேட்டாக எல்லா நம்பர்களுமே இந்த 3 நம்பர்ஸையும் எடுத்துக்காங்க. பிசி மட்டுமே நம்ம 3 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா
95 27 05 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 செட்டு வந்து உறுதியாக எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி ஆல் போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே கலந்து எப்போதும் போல் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து இன்றைக்கி 5 உறுதியாக வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான் 5ங்கிறது ஸ்ட்ராங்காக வந்திருக்குது. சப்போர்ட்டுக்கு நீங்கள் 1 எடுத்துக்கலாம். 5 1 இன்றைக்கி உறுதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். நல்ல நம்பர் தான். நீங்கள் 5ஐயும் 1ஐயும் எப்போதும் போல் 1,00,000% ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். 100 செட்டு வச்சாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பர் 5 1 உறுதியாக வரும். அனைத்து நம்பர்களுமே எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. இன்றைக்கி 5 1 ஆல் போர்டு வந்து 5ஐயும் 1ஐயும் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். ஒரே நம்பர்னால் இன்றைக்கி நமக்கு உறுதியாக 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சிங்கிள் நம்பராகவே நம்ம கொடுக்குறோம். நம்ம வந்து தொடர்ந்து சிங்கிள் நம்பர் கொடுக்குறோம். ஒரே நம்பராகவே கொடுத்து ஸ்ட்ராங்கான வின்னிங் வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சிங்கிள் நம்பர் வந்து 100% ஸ்ட்ராங்கான நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து 5 வந்து உறுதியாக வரும். அனைத்து நம்பர்களுமே எடுத்துக்காங்க. ஒரே நம்பராக கொடுக்குறேன். சிங்கிள் நம்பராக ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஆல் போர்டு 5ங்கிறது ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. ஒரே நம்பராகவே எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 247 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். 247 ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நமக்கு கிடச்சிருக்கு. 91 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பெஸ்ட் நம்பராக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 195 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதுவும் டேரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பர் தான். பார்த்திங்கன்னா 105 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 195 105 091 247 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி வந்து கம்மியான நம்பர்ஸாக தான் நம்பர்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. 904 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 417 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா 060 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா 060 எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நம்ம 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 7 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். நல்ல நம்பர்ஸாக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு சில நம்பர்ஸை மட்டுமே நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. 100% ஸ்ட்ராங் பண்ணி தான் ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 15 உறுதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. 15 வந்து நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா 19 வர்றதுக்கும் இன்றைக்கி வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுவும் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கிடச்சிருக்குது. பார்த்திங்கன்னா 95 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 05 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். டேரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெஸ்ட் நம்பராக தான் நமக்கு கிடச்சிருக்கு. 94 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. இதுவும் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கிடச்சிருக்குது. 08 வர்றதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஒரு கலப்பு நம்பராக நீங்கள் எடுத்துக்கலாம். 08 பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 6 நம்பர்ஸுமே நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 15 95 05 19 நல்ல நம்பராக வந்திருக்கு. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்மியான நம்பர்ஸாகவே நம்பர்ஸ் எல்லாமே நம்ம
தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து 95 17 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. டேரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கிடச்சிருக்கு. 95 17 59 05 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதுவும் நமக்கு டேரெக்டாகவே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பர் தான். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் ஆர்டர் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. 95 01 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம். இதுவும் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டு நம்பராகவே கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து 51 95 வர்றதுக்கும் ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா அதிக நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரல. கம்மியான நம்பர்ஸாக தான் 4 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு மொத்தமே வந்து 4 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். 100% பெஸ்ட் நம்பராக வந்திருக்கு. அனைத்து நம்பர்களுமே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 95 17 59 05 95 01 51 95 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எல்லா நம்பர்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக கேஎலுக்கும் டிஎருக்கும் ரெகுலராக வந்து நான் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்ஸை மட்டுமே 4 ஷோவுக்குமே வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே தொடர்ந்து வந்து நம்ம குரூப்பில் வந்து ரெகுலராக வந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847. இன்றைக்கி வந்து நமக்கு திங்கக்கிழமை நடைபெறக்கூடிய பாக்கியதாரா கம்பெனிக்கான கெஸ்ஸிங் தான் பார்த்தோம். 100% ஸ்ட்ராங்கான நம்பராகவே ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணியும் கலந்து ப்ளே பண்ணிக்காங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குது. பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.